Welcome students. Today we are going to see 12th Computer Science Unit 1 Problem Solving Technique Chapter 4 Algorithmic Statistics Part 3 வந்து பார்க்க போறோம். Okay? In that one, first we will recall the last class summary. But we saw first writing an algorithm. அப்போ algorithm எந்த மாதிரி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். And next one is a typical algorithm. What is typical algorithm? Next one is a algorithmic solution and algorithm versus program. What is algorithm? What is program? What's the difference between them அப்படிங்கிறத பார்த்தோம். And next one is a analysis of the algorithm. algorithm analysis பண்ணுறது எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். Now we are going to see the complexity of an algorithm. Suppose A is an algorithm and n is the size. A அப்படிங்கிற ஒரு algorithm, அதுக்கு வந்து என்ன size of the algorithm is n. n is the size of input data. The time and the space used by the algorithm A are the two main factors which decide the efficiency of the A அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்கரிதத்துக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ அப்படிங்கிற அல்கரிதமும் அண்ட் இன்புட்டை வந்து என்னது என் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே எந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து இதை டிசைட் பண்ணுது. எது? டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூஸ்டு பை த அல்கரிதம். அந்த அல்கரிதம் ஏ அப்படிங்கிற ஒரு அல்கரிதம் எவ்வளவு டைம் எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிடும், எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிடும் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா? சப்போஸ் ஏ இஸ் அன் அல்கரிதம் அண்ட் என் இஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட், த டைம் அண்ட் ஸ்பேஸ் யூஸ்டு பை த அல்கரிதம் ஏ ஆர் த டூ மெயின் ஃபேக்டர்ஸ் விச் டிசைட் த எஃபிஷியன்சி ஆஃப் அ A, that algorithm. எது டிசைட் பண்ணுது? டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதா என்ன பண்ணுது, இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதத்தை பண்ணும் டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இப்போ டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க? The time is measured by counting the number of key operations like comparison in the sorting algorithm. இப்போ டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன், எத்தனை கீ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கீ ஆப்ரேஷன்ஸ் அதில் இருக்குது, கம்பேரிசிங் இந்த சார்ட்டிங் அல்கரிதம். இப்போ சார்ட்டிங் அல்கரிதத்தை வந்து சார்ட்டிங் பண்ணுறதை பார்த்தோம். அப்போ அந்த சார்ட்டிங் அல்கரிதத்தில் எத்தனை கீ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா என்னது, டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன். அந்த டைம் அப்படிங்கிறது அந்த சார்ட்டிங்கில் இருக்க நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணி கொடுக்குறதா என்னது டைம் அப்படிங்க சொல்லுவாங்க. அதான் டைம் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது. டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த number of key operations like comparison in the sorting algorithm. And next one என்னது பார்த்தோம்? ஸ்பேஸ். இப்போ ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் இஸ் மெஷர்டு பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்கையர்டு பை த அல்கரிதம். அந்த அல்கரிதம் பண்ணுறதுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு மெமரியை எடுத்துக்கிடும், ஸ்பேஸை வந்து எவ்வளவு மெமரி அதுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற. இப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்கரிதம் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? டைம் ஃபேக்டர் அண்ட் த ஸ்பேஸ் ஃபேக்டர். டைம் அப்படிங்கிறது என்னது, அந்த கீ ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு நேரத்துக்குள்ளே முடியுது அப்படிங்கிறது டைம் ஃபேக்டர். அது ஸ்பேஸ் எவ்வளவு அந்த அல்கரிதம் ஆக்குபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் எ ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கரிதம் Fn gives the running time and or the storage space required by the algorithm in the term of n as the size of input data அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த ரன்னிங் டைம் அண்ட் த ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்கையர்ட் பை த அல்கரிதம். அந்த அல்கரிதம் ஒர்க் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும், எவ்வளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எடுத்துக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னது, இட்ஸ் எ
algorithm in the term of the n as the size of input. எனது input வந்து என்னது size of n அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாங்க f of n அப்படிங்கிறது size of input அப்படின்னு சொல்றாங்க. சரி, எவ்வளவு input கொடுக்குற, வேரியபிள் 5 கொடுக்குறியா 10 கொடுக்குறியா 20 கொடுக்குறியா அதை பொறுத்து அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது, எவ்வளவு ஸ்டோரேஜ் எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே டைமு ஒரே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்காது. டிபெண்டிங் அப்போ த இன்புட் இட் வில் பி வேரி அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, இப்போ இன்புட் வந்து நீங்கள் 5 கொடுக்குறீங்க, 5 வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க, அதை வச்சு ஏதோ கால்குலேஷன் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சம்மே ஆட் பண்ணலாம். ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட சப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஆட் பண்ணி ஆவரேஜ் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இட் வில் பி அது வந்து என்னது மெமரி வந்து கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிக்கணும். டைம் ஆல்சோ இட் வில் பி லிமிட்டட் டைம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே இது உனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள இட் வில் டேக் சம் டைம்ஸ், அது வந்து எக்ஸ்ட்ரா டைமை வந்து என்ன பண்ணிக்க எடுத்துக்கிடும். அதே 600 ஸ்டூடெண்ட்ஸ்னா இட் வில் டேக் மோர் தேன் தட் டைம். இப்போ 500 டைமுக்கு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டைம் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும், 100க்கு ஒரு மாதிரி இருக்கும், 600க்கு ஒரு மாதிரி இருக்கும். இட் வில் பி வேரி டிபெண்டிங் அப்பான் த இன்புட். இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைமிங்கும் ரன்னிங் டைமும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அந்த அல்கரிதமுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, இப்போ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கரிதம், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன இருக்குது, காம்ப்ளெக்சிட்டியில் 2 இருக்குது. ஒன் இஸ் எ டைம், அனதர் ஒன் இஸ் எ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்த்தோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்கரிதம் இஸ் கிவன் பை த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் taken by the algorithm to complete the process. Time complexity of algorithm அப்படிங்கிறது என்ன, number of steps taken by the algorithm to complete the process. அந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அந்த அல்கரிதம் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்கரிதம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த மெமரி ரெக்வயர்ட் டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். இது என்ன சொல்கிறாங்க, அந்த அல்கரிதம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு மெமரியை எடுத்துக்குது, அது இந்த ரன் ஆகி கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு மெமரியை எடுத்துக்குது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைம்னா என்னது, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் steps taken by the algorithm, and space na enadhu, space complexity அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it's a amount of the memory required to run the program அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா, and next one is a space complexity அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா, the amount of the computer memory that is required during the program execution as a function of the input. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைமில் அதுக்கு எவ்வளவு மெமரி வந்து அதுக்கு தேவையாக இருக்குது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதா என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் டிபெண்டிங் அப்பான் த இன்புட் அப்படிங்கிறது. இப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் பார்ட் அண்ட் ப்ளஸ் வேரியபிள் பார்ட் சேர்ந்தது தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஃபிக்ஸட் பார்ட் அண்ட் த வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிக்ஸட் பார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, a fixed part is defined as total space required to store the certain data and variable for an algorithm. Fixed part என்னன்னு சொல்றாங்க, டோட்டல் ஸ்பேஸ், மொத்த ஸ்பேஸ் வந்து எவ்வளவு தேவையாக இருக்குது அப்படிங்கிறது, எதுக்கு, அந்த டேட்டாஸையும் வேரியபிளையும் என்ன பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. சரி, அதான் என்னது ஃபிக்ஸட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. A fixed part is defined as the total space required to store the certain data and variable for the algorithm. இப்போ இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் வேரியபிள் அண்ட் த கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ்ட் இன் அன் அல்கரிதம். இப்போ என்ன ஆகும், நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பேஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆக்குபை பண்ணக்கூடாது. இப்போ ஜாஸ்தி ஸ்பேஸும் ஜாஸ்தி டைமும் எடுத்தோம்னா இட்ஸ் நாட் எ குட் அல்கரிதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா, கொஞ்சம் இதுக்கு டைம் கம்மியாக இருக்கணும் அண்ட் ஸ்பேஸையும் கம்மியாக எடுத்து ஒரு அல்கரிதம் எக்ஸிக்யூட் ஆனால் தட் ஒன் இஸ் எ வெரி பெஸ்ட் ஒன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேயா, இப்போ ஃபிக்ஸட் பார்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, a fixed part is defined as the total space required to store certain data and the variable for an algorithm அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a variable part அப்படிங்கிறது. இப்போ வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன்ட் as the total space required by the variable
which size depends upon the problem and is iteration அப்படிங்கிறது. வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு எவ்வளவு மொத்த ஸ்பேஸ் வேணும், அந்த சைஸ் எதை பொறுத்து இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்தும், அண்ட் இட்ஸ் இட்ரேஷன். இட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் சரியா. ஃபார் லூப், இந்த லூப்பில் பார்த்தோம்னா இட்ரேஷன்னா ஒரே கால்குலேஷன் திரும்ப திரும்ப வந்து இட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த யூனிஸ் கால்ட் இட்ரேஷன் அப்படிங்கிறது. இப்போ ரிகர்சன் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சோம்னா அதுவுமே இட்ரேஷன்ல தான் வரும் சரியா. A variable part is defined as the total space required by the variable which size depends upon the problem and its iteration. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு recursion used to calculate the factorial of a given value n. இப்போ ஒரு ஃபேக்டோரியல், ஒரு நம்பர் n அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஃபேக்டோரியல் அப்படிங்கிற சம் லாஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா. அதில் ஃபேக்டோரியல் எந்த மாதிரி வந்தது, ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன, இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த கண்டினியூஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்போ ஃபேக்டோரியல் 5க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கு என்ன பண்ணணும், 1 × 2 × 3 × 4 × 5 அப்படிங்கிறது, அதோட தான் 120 அப்படிங்கிறது வரும் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு 20க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடி அப்படிங்கிறப்ப என்னாகும், இன்புட் ஆஃப் த வேரியபிள்ஸும் என்னாது இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் அது என்னது எக்ஸிக்யூஷன் டைமும் இட் வில் டேக் அ மோர் டைம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரியா. இப்போ 5 வேரியபிள் ஒர்க் பண்ணுற இடத்துல 20s வேரியபிள் இல்லாட்டி 100 வேரியபிள் ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஸ்பேஸும் ஜாஸ்தி ஆக்குப்பை பண்ணும், அண்ட் இட் ஆல்சோ டேக் அ டைம் ஆல்சோ. அதை தான் என்ன சொல்லுவாங்க, வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது. வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன்ட் as the total space required by the variable. அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு நம்ம எவ்வளவு ஸ்பேஸை வந்து அது எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க, வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேயா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறது. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ் எஃபிஷியன்சி. நம்மளோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது, லிமிட்டடாக தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கரிதம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸ் யூஸ்டு பை அன் அல்கரிதம். அப்போ ஒரு அல்கரிதம் எஃபிஷியன்சி, ஒரு அல்கரிதம் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குன்னா எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸ், எவ்வளவு கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸை அது வந்து என்ன பண்ணுது அந்த அல்கரிதம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதா என்ன சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அல்கரிதம் மஸ்ட் அனாலிசிஸ் டு டிட்டர்மைன் இட்ஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். ஒரு அல்கரிதம் அப்படிங்கிறது என்ன பண்ணால் அனாலிசிஸ் பண்ணணும், எவ்வளவு ரிசோர்ஸை அது யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தட் இஸ் கன்சிடர் த எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரியா. இப்போ மெத்தட் டிட்டர்மைன் ஃபார் த எஃபிஷியன்சி, மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அப்போ எதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி இந்த அல்கரிதம் வந்து எஃபிஷியன்ட்டான அல்கரிதம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, the efficiency of an algorithm depends on how efficiently it uses the time and memory space. அது எந்த மாதிரி டைமையும் மெமரி ஸ்பேஸையும் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னது அந்த ஒரு அல்கரிதத்தை எஃபிஷியன்ட் அல்கரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. The time efficiency of an algorithm is measured by different factors. The time efficiency அப்படிங்கிறது என்ன, it will be measured by the different factors அப்படின்னு சொல்லுவாங்க. For example, write a program for a defined algorithm, execute it by using any programming language and measure the total time it takes to run. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங், ரைட் அ ப்ரோக்ராம் டிஃபைன்ட் அல்கரிதம் டிஃபைன் பண்ணி அண்டு அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ணணும், இட் வில் பி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ அது எவ்வளவு டைமை எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேயா. இப்போ கம்மியாக டைம் எடுத்துக்கிட்டா இட்ஸ் எஃபிஷியன்ட் ஒன் அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா. ஸ்பேஸும் என்ன பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எஃபிஷியன்சி ஒரு அல்கரிதம் பெஸ்ட் அல்கரிதம் அப்படின்னா என்ன பண்ணணும், இட் ஹாவ் டு யூஸ் த லெஸ் டைம் அண்ட் இட் அக்சஸ் த லெஸ் மெமரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேயா. எக்ஸிக்யூஷன் டைம் தட் யூ மெஷர்ஸ் இன் த கேஸ் would depend on the number of factors. இப்போ எக்ஸிக்யூஷன் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி டிபெண்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சில ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீட் ஆஃப் த மெஷின். ஒரு மெஷின் வந்து எவ்வளவு ஸ்பீடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த ப்ராப்ளத்தை அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு வந்து என்னது ஆன்சர் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து
இட் வில் பி டிஃபைன். இது வந்து டைமை வந்து இந்த ஃபேக்ட் இது டைமை வந்து டிசைட் பண்ணும். இந்த அல்கரிதமுக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ ப்ராசஸர் ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா உன்னோட மெஷின் ஸ்பீட் அப்படிங்கிறது ப்ராசஸர் ஸ்பீடை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அது ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் பி அந்த எக்ஸிக்யூஷன் டைம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், கம்மியாகும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஃபேக்டர் இஸ் அ கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ். அந்த கம்பைலர் ஒரு ப்ரோக்ராமில் அந்த கம்பைலர் எந்த மாதிரி கம்பைல் பண்ணுது அதை பொறுத்தும், அது மற்ற அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டத்தில் இருக்க மற்ற சாஃப்ட்வேர்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸ்பீடாக பண்ணி கொடுக்குதா எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த டைம் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா OS வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS அவைலபிள். இப்போ புதுசு வெர்ஷன் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஒரே ப்ரோக்ராமை பழைய வெர்ஷனில் ஒர்க் பண்ணி பாருங்கள், அதே இது புது வெர்ஷனில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இட் வில் பி யூ வில் ஃபீல் த வெரி டிஃபரன்ஸ் இன் தட் ஒன். சரியா? நியூ வெர்ஷனில் என்னவாக இருக்கும்? இட் வில் பி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், அது ஸ்பீடாகவும் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனால் ஓல்டு வெர்ஷனில் இட் வில் பி டேக் சம்டைம்ஸ், ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதுவும் என்ன பண்ணுது? இட்ஸ் அ ஃபேக்டர், எக்ஸிக்யூஷன் டைமை டிசைட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே ஒன்று போல இருக்காது. இப்போ C++, ஜாவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி த பைத்தான். இது எல்லாமே என்னவா இருக்கும்? இட் வில் பி டிஃபரெண்ட். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்போ இட் வில் ஆல்சோ டிசைட் த எக்ஸிக்யூஷன் டைம். அதுவும் என்னது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வால்யூம் ஆஃப் த டேட்டா ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு எவ்வளவு டேட்டாஸ் தேவையாக இருக்குது அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? வால்யூம் ஆஃப் த டேட்டா ரெக்வயர்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எவ்வளோ டேட்டாவில் நீ இதை வந்து முடிக்க போகிற அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம்? ஒரு ஷார்ட் அவுட் பண்ணலாமா? ஸ்பீட் ஆஃப் த மெஷின் அண்ட் கம்பைலர் அண்ட் த அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் and programming language used, volume of the data required. இது எல்லாமே என்ன பண்ணும்? These are the factors that the execution time measure பண்றதுக்கு யூஸ் ஆகிற factors தான் இது எல்லாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா? Now we are going to see the points to remember. என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? First one is a complexity of an algorithm. இப்போ complexity of the algorithm அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம்? ரெண்டு பார்த்தோம். ஞாபகத்தில் இருக்கா? It is a time complexity and another one is a space complexity அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ complexity of the algorithm அப்படிங்கிறது எதை டிசைட் பண்ணோம்? It gives the running time and the storage space. அதான் சொல்கிறாங்க. அது எதை டிஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறது? இட்ஸ் a time complexity and space complexity சொல்லும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டைம்னா என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது அந்த ப்ராசஸ்க்கு, ஸ்பேஸ்னா எவ்வளவு மெமரியை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்கரிதம் அப்படிங்கிறது. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை த அல்கரிதம். அந்த அல்கரிதம் எவ்வளவு ஸ்டெப்ஸை வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லதான் அந்த எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. இப்போ மெத்தட் ஃபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எஃபிஷியன்ட் த டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ், எவ்வளவு டைமை யூஸ் பண்ணுது அண்ட் எவ்வளவு மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க? மெத்தட் ஃபார் டிஃபைனிங் த எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதில் பார்த்தோம், வேரியபிள் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேரியபிள் பார்ட்னா என்னது? டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளவு ரெக்கையர் ஆகுது. ரிகர்சன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோமா, ஃபேக்டோரியல். 5க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும், 20னா இட் வில் பி ஜாஸ்தி, இட் வில் பி இன்க்ரீஸ், 100னா அதோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த அல்கரிதம் அப்படிங்கிற வேற என்ன பார்த்தோம்? இட்ஸ் டிஃபைன் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் எவ்வளவு அது யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இப்போ என்னென்ன மெத்தடெல்லாம் அந்த எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட். என்ன பார்த்தோம்? ஸ்பீடு, மெஷினோட ஸ்பீடு, கம்பைலர், OS, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் வால்யூம் ஆஃப் த டேட்டா. இதெல்லாமே என்னது? அந்த டைம், எக்ஸிக்யூஷன் டைமை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் டுடேஸ் அசைன்மெண்ட். இப்போ ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்குது 2 and 3 மார்க்ஸ். இதை ஏற்கனவே மெட்டீரியல் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ டெய்லி அன்னைக்கு வர வீடியோவில் அன்னையோட அந்த ஹோம்ஒர்க்ஸை படித்து எழுதிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி
and useful also. This is a very important lesson for in the programming language ல இந்த அல்கரிதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே நீங்கள் ஆகிறீங்க அப்படின்னா அப்போ அல்கரிதம் எப்படிலாம் எழுதணும், எந்த மாதிரி எழுதுனா நல்லது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட் தியரட்டிக்கலாக நம்ம இப்போ பார்த்துக்கிறோம். சரியா, எந்த மாதிரிலாம் எழுதுனா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வேணும். எஃபிசியன்சி அல்கரிதம்னா எதை டிசைட் பண்ணி எந்த ஃபேக்டரை வச்சு எஃபிசியன்சி அல்கரிதம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு அப்போ தெரிய ஆரம்பிக்கும். சரியா, இப்போ நம்ம அதை தியரிட்டிக்கலாக படிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.